அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் யோகா நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களும் இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் லியோன் அவர்களையும், 2982 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் சிவசுந்தரம் அவர்களுக்கும், 3000 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் கார்த்திக் அவர்களுக்கும், 3203 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் தன்சேகர் அவர்களுக்கும், 3205 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் ரமேஷ் அவர்களுக்கும், ஆளுநர் ரோட்டரியன் செல்லா கே ராகவேந்தர் அவர்களுக்கும், 3211 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் டினோ ஆண்டனி அவர்களுக்கும், 3212 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் தினேஷ் பாபு அவர்களுக்கும், 3231 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் சுரேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன்கள் 2982 டிஸ்ட்ரிக்ட் சேரோட்டேரியன் செங்குட்டுவன், 3000 டிஸ்ட்ரிக்ட் சேரோட்டேரியன் ஜெயராமன் சங்கரன், 3203 டிஸ்ட்ரிக்ட் சேரோட்டேரியன் உன்னியை வெங்கடேஷ், 3205 டிஸ்ட்ரிக்ட் சேரோட்டேரியன் ஜெயராஜா, 3206 டிஸ்ட்ரிக்ட் சேரோட்டேரியன் பத்ரிநாத், 3211 டிஸ்ட்ரிக்ட் சேரோட்டேரியன் டேனியல், 3212 டிஸ்ட்ரிக்ட் சேரோட்டேரியன் ஜெயமோகன், 3231 டிஸ்ட்ரிக்ட் சேரோட்டேரியன் ஆனந்த முருகன் மற்றும் உதவியாளர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரியிலே வணக்கம். ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் 2981 டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மன் ரோட்டரியன் ரவிசங்கர் அவர்கள். அன்மியூட் பண்ணி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். போற்றி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்தையே, உயர்ந்த நிலையான நலன்களை அடிப்படையாக கொண்ட ரோட்டி கொள்கையால் இயக்க நிறுவன அகத்திலும் செய்வதற்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டி மெய்ப்பொருளை ஆழமாக வைத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கை அமைய நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிலம், சமயம், தேசம் என்ற தலைகளையும் பாகுபாடு அளிக்கவும், பொருளாதார சமயத்தை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் தோழர்கள் வாழ்ந்திட புனிதமானவர்களை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டிகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ரோட்டரி வணக்கம் வாசித்த ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் வைக்க ஆசா நலசிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஓடுக பயணிலையா ஆட்டம் வரும். இறைவேண்டுதல் அளிக்க பழனிவேலையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஹேண்ட்ரைஸ் பண்ணி நலசிவமையா வந்துட்டாங்க. சரி, ஓகே.
இன்றைய நாளும் இனிவரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்துக் கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி புரியும் இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. நன்றி, நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சியில் மூச்சு பயிற்சிகளும் சாந்தி ஆசனம் உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்க ஆசான் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்கய்யா. கால்கள் நேரம் ஆயிட்டுக்கீங்க. கால்களை நன்றாக இறக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுறோம். டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். கால் பாதத்தை நல்லா வட்டம் வச்சுட்டுங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட் வச்சுட்டுங்க. 1 2 3 4 5. அப்படியே ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. நல்ல தாடையை டச் பண்ணி நேரம் நீட்டுங்க. லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். போய் நன்றாக மூச்சில் தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். நல்லா குதிக்கால பேலன்ஸ் பண்ணி மேல தூக்குங்க. 1 இடுப்புல கை வச்சுக்கோங்க. 2 3 4 5 6 7 8 9 10. கால் விரல்களை மேல இழுத்துங்க. 1 2 3 4 5. நன்றாக மூச்சு தொடங்க. நல்ல காலை மேல முட்டிய மேல உயர்த்தி கீழே இருக்குங்க. 1 2 3 4 5 6 போய் நல்லா மூச்சு தொடங்க. அடுத்தது ஆசன பயிற்சிக்கு போய்க்கலாம். தாட் ஆசனம். கைகளை மேல உயர்த்துங்க. கையை கோர்த்துக்கிறோம். உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி திருப்பி நல்லா மேல உயர்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15.
ஓய்வு. மெதுவாக மூச்சு தொடுங்க. பத்து திறன் பயிற்சி. 1 2 3 பேக் பெண்டிங். அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆகணும். 4 அப்படியே எல் பொசிஷன் மடக்கி இடுப்புல இருந்து நல்லா எல் பொசிஷன்ல மடக்கிடுறோம். 5 10 ஃபிங்கர்ஸ் நல்லா கீழே வைங்க. நல்லா கைய அழுத்தமா வச்சுட்டு ரைட் லெக் ஸ்ட்ரெயிட் இறங்கிட்டுங்க. தலையிடம் வந்து பாருங்க. 10 எண்ணிக்கை அப்படியே இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஏழாவது நிலை லெஃப்ட் லெக். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே நேரம் வந்துருங்க. எட்டாவது நிலை. இடுப்புல கை வச்சு நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. ஒன்பதாவது நிலை பேக் பெண்டிங். அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆகுங்க. 10 ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. கீழே அமர்ந்து காலை நீட்ட முடியாம இருக்கிறவங்க எல்லாம் இந்த சூரிய வணக்க பயிற்சி செய்ய முடியாதவங்க இந்த 10 திறன் வந்து ரொம்ப ஈஸியா நீங்க செய்ய முடியும். தொடர்ந்து இப்பயிற்சிகளை நீங்க செஞ்சுட்டு மற்ற அமர்ந்த நிலை ஆசனங்கள்லாம் ஈஸியா செஞ்சுக்கலாம். கீழே கையை வைக்க முடியலைன்னா கூட இந்த மாதிரி திட்டு இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டூல் இருந்ததுன்னா அந்த ஸ்டூலை பிடிச்சி காலை நேரா நீட்டி பயிற்சி பண்ணுங்க. தலை நேரம் நிமிந்துக்குங்க. இப்படி கை வச்சு கூட காலை நீட்டி பயிற்சி எடுத்துக்கலாம். நீங்க அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துருங்க. கால் நிறையிட்டுங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. அப்படியே படுத்த நிலையில அர்த்த பவன முத்தாசனம். மெதுவா படுங்க. ஒன் சைடா திரும்பி கையை ஒரு கை நீட்டி கை வச்சு நேரா படுங்க. ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. அர்த்த பவன முத்தாசனம். ரைட் லெக் மடக்கி டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. லெஃப்ட் லெக். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. அர்த்த பவன முத்தாசனம். மலச்சிக்கலை தீர்க்கக்கூடிய பயிற்சி. இடுப்பு பகுதியில் இருக்கிற ஒளி தசைகள் வந்து குறையும். ஜீரண உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். நல்லா மூச்சு விடுங்க. அடுத்ததாக அர்த்த சக்கராசனம். காலை மடக்கி பிடிச்சுக்கிறோம். கையில பிடிச்சிட்டு இடுப்பை மேல தூக்கலாம் அல்லது தரையிலே வச்சு கையை வச்சு நல்லா மேல தூக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14
15. மெதுவா இடுப்பு கீழே இருக்குங்க. காலை மெதுவா நேரா கொண்டு வாங்க. நன்றாக மூச்சு விட்டுருங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. பவன முக்தாசனம். 2 காலை மடக்கி டச் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. இந்த பவனமுத்தாசனம் நம்ம பெட் விட்டு தூங்கி எழுந்திருச்சுன்னு கூட நீங்க அந்த பயிற்சியை செஞ்சுட்டு எழுந்திருச்சு நடக்கிறது மூட்டு வலியை குறைக்கும். மூட்டு வலி கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். மலச்சிக்கலை போக்கக்கூடிய பவனமுத்தாசனம். சக்கராசனம் செஞ்சுட்டு இது மாற்றாசனமா ஃபார்வர்ட் பெண்டிங் நல்லா மடக்கி டச் பண்ணுவோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அடுத்ததாக சர்வங்காசனம். நல்லா இடுப்பு மேல தூக்கி பிடிங்க. கால்கள் நல்லா வைத்துங்க. 60 செகண்ட் வைக்கிற இந்த பயிற்சி. மனசுக்குள்ளேயே 60 செகண்ட் கவுண்டிங் பண்ணிக்கங்க. கழுத்து வலிச்சதுனாலும் வச்சிருக்க முடியல அப்படின்னா, கால் வலி இருந்துச்சுன்னா கீழே இறக்கிடு. சிரமப்பட்டு செய்ய வேண்டாம். உங்களால முடிஞ்சா செய்யும். அப்படி இல்லைன்னா இடுப்பு மேல தூக்காம கை மட்டும் காலை மட்டும் பிடிச்சுக்கோங்க. கவனமா செய்யும். ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா படுத்து மூச்சு விட்டுருங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விட்டுடுறோம். மெதுவாக மூச்சு விட்டு மெதுவாக விடுங்க. இந்த ஆசனம் நாம 1 நிமிடம் செய்ய வேண்டும். 1 நிமிடம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும். சாந்திய ஆசன நிலையில நல்லா ஓய்வு எடுக்கணும். இந்த பயிற்சி செய்யறதுனால உச்சி முதல் பாதம் வரை நல்ல ரத்த ஓட்டம் நல்லா சீரா போகும். தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். நாளமில்லா அச்சிறுப்பு மண்டலங்கள் சமமாக சுரந்து நல்ல உடல்ல வாத பித்த கபத்தை சரியா வச்சிருக்கும். ஆகையால நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைக்கு மாத்திரை சாப்பிட்றவங்க தொடர்ந்து இப்பயிற்சிகளை எல்லாம் செஞ்சீங்கன்னா படிப்படியா நீங்க மாத்திரை நிப்பாட்டிடலாம். ஆரோக்கியமாக வாழலாம். நல்லா மூச்சு விடுங்க. அடுத்த கலப்பை ஆசனம். கையை தரையில அழுத்தமா வச்சுட்டு காலை பின்னாடி கொண்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. இவ்வளவு செய்ய முடியுதுன்னா இந்த அளவுக்கு செய்யுங்க. ரொம்ப அழுத்தி செஞ்சுட்டீங்கன்னா இடுப்பு வலிக்க ஆரம்பிக்கும், கழுத்து வலி வந்துடும். கவனமா செய்யணும். 1 2 3 4
5, 6, 7, 8, 9, 10. ஓய். காலை எடுக்கும்போது காலை மடக்கி தான் எடுக்கணும். அப்படியே மேலே தூக்குனீங்கன்னா கழுத்துக்கு ரொம்ப வெயிட் வந்து கழுத்து வலி வந்துடும். அதனால காலை மடக்கி எடு. பின்னாடி காலை கொண்டு போயிட்டு காலை இப்படி மடக்கி எடுக்கணும். அப்பதான் சிரமம் இல்லாம எடுக்க முடியும். நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. இந்த 2 பயிற்சியிலையும் செஞ்சுட்டு மச்சாசனம் கண்டிப்பா செய்யணும். உச்சந்தலையை கீழே கொண்டு போகணும். முழங்கை தரையை வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய். நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. இந்த கலப்பையாசனம், சர்வாங்காசனம், மச்சாசனம் இந்த 3 பயிற்சியில தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க கட்டாயமா இந்த பயிற்சியெல்லாம் செய்யணும். கர்னியா ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பயிற்சி செஞ்சா சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உணவு முறை கடைபிடிச்சு இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்யலாம். கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ஆசனங்கள்ல இந்த பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப சர்வாங்காசனம் ஒரு முக்கியமான பயிற்சி. நல்லா ஆழ்ந்த மூச்சு விட்டுங்க. அடுத்து அப்படியே குப்புறப்படுத்துறோம். முதலியாசனையில் நல்ல மூச்சு விடுங்க. குப்புறப்படுத்த நிலையில வில்லாசனம் செய்ய போறோம். கவனிங்க. நீங்க புஜங்காசனம் சலபாசனம் பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே செஞ்சு பார்த்துக்கோங்க. இப்போ வில்லாசனம் மட்டும் செய்யணும். குப்புறப்படுத்த நிலையில 2 காலையை பிடிச்சிடுறோம். நீங்க இந்த ஆசனம் செய்ய ட்ரை பண்ணாங்க வந்து இப்படி கையில இழுத்தீங்கன்னா கையை மடங்கும், சரியா வராது. உங்க காலத்தை புஷ் பண்ணி மேல தூக்கணும். கால் இப்படி புஷ் பண்ணி மேல தூக்குனீங்கன்னா தான் வில்லாசனம் கரெக்டா செய்ய முடியும். முழங்காலும் மேல வரணும், தலை இப்படி மேல. ஓகேங்களா? 2 கையில பிடிச்சுக்குங்க. அப்படியே மேல தூக்குங்க. காலை பேலன்ஸ் பண்ணி மேல கொண்டு வாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. வில்லாசனம் ஜீரண உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய பயிற்சி. அது மட்டும் இல்ல, சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி செஞ்சா சுகர் வந்து கட்டுப்படும். கல்லீரல் மண்ணீரல் நல்லா ஆரோக்கியம் அடையும். சிறுநீரகத்துல கல் இருந்தனாலும் கரைஞ்சு அது உடஞ்சு வெளியில வந்துடும். சிறுநீரகத்தை நல்லா தூய்மையா வச்சு, அதாவது சிறுநீரகத்துல கொஞ்சம் கொஞ்சமா அழுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம இந்த பயிற்சி செஞ்சுட்டு இருந்தோம்னா அங்க இருக்கிற அழுக்குகள் வந்து எப்படியா யூரின் வழியா வந்து கண்டிப்பா வெளியேறிடும். நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. இந்த பயிற்சி செஞ்சுட்டு நீங்க அப்படியே வில்லாசனத்திலேயே உருளாசன பயிற்சி செய்யலாம். அப்படி காலை பிடிச்சிருங்க. அப்படி மெதுவா ரைட்டு லெஃப்ட் இப்படி உருள்றோம். வயிற்று பகுதி வந்து நல்லா கீழே முட்டுறோம்.
வயிற்று பகுதியில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரையும். ஓய்வு, மூச்சு தொடுங்க. உதயாச நிலையிலாம் மூச்சு தொடுங்க. காலை வந்து உங்களால பிடிக்க முடியல அப்படின்னா, இப்படி கை எட்டல அப்படின்னா, நீங்க டெய்லியும் இப்படி கை வச்சு முதலாசனையில காலை மடக்கி மடக்கி டச் பண்ணுங்க டிப்ல. டெய்லியும் இப்படி ஒரு 10 தடவை டச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கால் வந்து கொஞ்சம் இலகி மேல வரும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி கை வச்சு ரைட் லெஃப்ட் மெதுவா அப்படி உருளுங்க. இப்படியும் செய்யலாம். நல்லா ரைட்ல கடை அல்லது உருளாசனமும் செய்யலாம். கை நீட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு அங்க பிரசனம் பண்ற மாதிரி நல்லா உருளுங்க. டெய்லியும் இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மெல்ல மெல்லமா அப்புறம் வில்லாசனம் செய்ய உங்களால முடியும். சொல்றது கை வச்சு நினைச்சு போறங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. நேரம் ஏற்றிருங்க. திருகுநிலை ஆசனம் ஒன்று ஒரு பயிற்சி செஞ்சிடலாம். வக்ராசனம் ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வைங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிருங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றாக மூச்சில் தொடங்க. அடுத்ததெல்லாம் லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட்ல பிடிச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடங்க. நேராக வருங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடரும். சுகாசனம் லெஃப்ட்ல கொட்டி வச்சுக்கோங்க. ரைட்ல கிட்ட வச்சுக்கோங்க. சின்முத்திரை. ஆழ்ந்த மூச்சில் தொடரும். கபாலபதி பெருவல் வை. 1 2 3 4 5 6 7 8 9 10. மோதிரவர்கள் வைங்க. பெருவல் எடுத்துருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. 2 கையில சின்முத்திரை வைத்து நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. எப்பவுமே இந்த பயிற்சி செய்யும் போது நல்லா டிஷ்யூ பேப்பர் அல்லது கர்ச்சீப் துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. சளி வந்துச்சுன்னா நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் நீங்க இந்த பயிற்சி செய்யணும். சளி வர நீங்க அதிக கவுண்டிங் செய்யலாம். அப்பதான் வந்து அந்த சுவாச உறுப்புகள் ஒழுங்காகும். இப்போ பஸ்திரியா நல்லா மூச்சில் தொடங்க. 1
2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே முதல்ல வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. 2 கை நிச்சயம் முத்திரை. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அடிக்கடி வரக்கூடிய காய்ச்சல், தலைவலி, அந்த மாதிரி சளி பிடிச்சி ரொம்ப மூச்சிட முடியாம நைட்ல தொந்தரவு பண்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பா சரியாகும். மாணவர்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். நீங்க ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற கிளாஸ்க்கு வந்தீங்கனாலும் சிறப்பாக செய்ய வைக்கலாம். நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. நாடி சுத்தி பிராணாயாமம். சளி தொந்தரவு இந்த மாதிரி மூச்சு ப்ராப்ளம் இருக்கவங்க திருமணர் பஸ்திரியை ஒரு 20 கவுண்டிங் செய்யலாம். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்பு சளி இருக்கிறதெல்லாம் சரியாகும். நல்லா மூச்சு போறவங்க நீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா கபாலபதி பஸ்திரியை செஞ்சுட்டு நீங்க நாடி சுத்தி பிராணாயாமம் நல்லா செய்ய ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? அவங்க உடல்வாக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகளை அமைச்சுக்கணும். நம்ம அப்படியே சாந்தியாசன நிலையில படுத்துடலாம். நேரா படுத்து கண்களை முடிக்கங்க. கவனம் எல்லாம் மூச்சு மேல வைங்க. கண்களை மூடி மூச்சு காற்று மேலேயே கவனம் ஊத்து வைங்க. அப்படியே சாந்தியாசன நிலையிலேயே நீங்க அந்த குரல் பதிவு கேட்கலாம். பிறகு நீங்க எழுந்திருச்சுக்கலாம். அப்படியே சாந்தியாசனையில அமைதியா மூச்சு கவனிங்க. மிக சிறப்பு, அற்புதமா பயிற்சி செஞ்சீங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கும் மற்ற நிர்வாகத்தினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நன்றி நன்றிங்கய்யா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகளும் அளித்து சிறப்பித்து கொடுத்த ஆசான் அவர்களுக்கு, நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்கய்யா. நன்றிங்க. நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாருமே சாந்தியாசன நிலையில ஐயா இருக்க சொல்லியிருக்காங்க. சாந்தியாசன நிலையில இருக்கிறீங்க. நம்ம சிந்தனைகள் பார்க்க போறோம். ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட அற்புதமான சிந்தனைகளை நம்ம ஆடியோ மூலம் கேட்க போறோம். அந்த நிலைகள்ல இருந்து இந்த சிந்தனைகளை கேட்கக்குள்ள இன்னும் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்குண்டான மேம்பாடுகள் அதிகமாக அனைவருக்கும் கிடைக்கும். எனவே நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். வணக்கம். நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்,
காலையில எவ்வளவு சாப்பிடணும், மதியம் எவ்வளவு சாப்பிடணும், நைட் எவ்வளவு சாப்பிடணும் கேட்டு பாருங்களேன். யாருக்குமே தெரியல. சரி தெரியல, என்ன பண்றோம்? ஒருத்தரை போய் பாக்குறோம். இதுல எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குற ஒருத்தரை போய் பாக்குறோம். அவங்க என்ன பண்றாங்க? ஒரு பேப்பர் எடுத்து காலையில் ஒரு 4 சப்பாத்தி சாப்பிடு, மதியானம் 5 ஒரு கப்பு தக்காளி சாப்பாடு சாப்பிடு, நைட்டு 5 இட்லி சாப்பிடுன்னு சொல்றாங்களா? அப்படிதான் சாப்பிட முடியாதுங்க. இல்ல, நான் ஒரு கேள்வி கேட்கறேங்க. அது எப்படி முடியும்? இப்போ ஒருத்தர் ஒரு 4 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுக்குறாரு இல்லையா? அதுக்கு முன்னால அவர்கிட்ட நீங்க கூலி வேலை செய்யறவரா இல்ல ஒரு ரூம்ல உட்காந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றவரான்னு கேட்டாரா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு காங்கிரீட் எடுத்து கொடுக்குற ஒரு ஒரு சித்தாள் வேலை பாக்குற ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3000 சட்டி காங்கிரீட் தூக்கி தூக்கி கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளவு பசிக்கும்? ஒருத்தர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், ஒரு கம்ப்யூட்டர்ல சேர்ல உட்காந்துட்டு கம்ப்யூட்டர்ல மட்டும் தான் இருக்கு வேலை. அப்ப அவருக்கு வேற மாதிரி பசிக்குமா இல்லையா? இப்ப நான் இருக்கிறேன். ஒரு சில நாள்ல 8 மணி நேரம் தொடர்ந்து பேசுவேன், நிறைய சாப்பிடுவேன். ஒரு சில நாள்ல எனக்கு பேச்சு இருக்காது, உடல் உழைப்பு இருக்காது, ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பேன். அப்ப கொஞ்சமா சாப்பிடலாமா இல்லையா? மாறுதா இல்லையா? அதை விடுங்க. ஒரு மனிதன் எவ்வளவு சாப்பிடணுங்கிறது ஹைட்டு, வெயிட்டு, வயசு, கிளைமேட்டு, ஏசி, நான் ஏசி, டெம்பரேச்சரு, வெப்பநிலை, தட்பவெப்பம், மழை பெய்யுதா இல்லையா, ரூமு, இது பொறுத்து மாறுமா இல்லைங்களா? எத்தனை விஷயம் இருக்கு. இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் பொழுது ஒண்ணுமே தெரியாம இவ்வளவு சாப்பிடுன்னு எழுதி கொடுக்கறத எப்படிங்க சாப்பிடுறீங்க? அப்படிலாம் சாப்பிட முடியாதுங்க. அதெல்லாம் அளவெல்லாம் கிடையாது. இன்னொரு கேள்வி கேட்கிறேன், இதுக்கப்புறம் யாரும் எழுதி வச்சு சாப்பிட மாட்டீங்க. காலையில 4 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? உங்க வீட்டு சப்பாத்தி இவ்வளவு பெருசு இருக்குமா இல்ல இவ்வளவு பெருசு இருக்குமான்னு சாம்பிள் காமிச்சிங்களா? நீங்களே யோசிங்க. ஒரு வீட்டுல சப்பாத்தி குண்டா இருக்கு, ஒண்ணு சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிருது. இன்னொரு வீட்டுல அப்பளம் மாதிரி இருக்கு, 7 சப்பாத்தி சாப்பிடணும், இருக்கா இல்லையா? அப்போ உங்க வீட்டு சப்பாத்தியோட திக்னஸ், டென்சிட்டி, டயாமீட்டர் கொடுக்காம அவர் இப்படி 4 சப்பாத்தின்னு சொன்னாரு. இட் இஸ் an டெக்னிக்கல் எரர். புரிஞ்சுக்குங்க. அப்படிதான் சாப்பிட முடியாதுங்க. சரி, மதியம் ஒரு கப்பு தக்காளி சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? உங்க வீட்டு கப்பு இவ்வளவு பெருசு இருந்தா அவர் என்ன பண்ணுவார் பாவம்? யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டு கப்பு சைஸ் சொன்னாரா இல்ல டயாமீட்டர் சொன்னாரா, டெப்த் சொன்னாரா? அப்ப ஒரு கப்பு தக்காளி சாப்பாடுங்கிறது என்ன கப்பு? சரி, அதை விடுங்க. அதுல என்ன அரிசி? கைக்குத்தல் அரிசியா, கவுனி அரிசியா, புழுங்கரிசியா, பச்சரிசியா, எவ்வளவு விஷயம் இருக்கு. புரிஞ்சுக்குங்க. இப்படி எல்லாம் சொல்ல முடியாதுங்க. சரி, நைட் 5 இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்றாங்களே, எல்லா வீட்லயும் இட்லி ஒரே சைஸ் இருக்கா? சில வீட்டுல ஒரு இட்லி 1/4 கிலோ இருக்கு, சில வீட்டுல 100 கிராம் தான் இருக்கு. இது வேற மினி இட்லி, 14 இட்லி வேற வந்துருச்சு. புரிஞ்சுக்குங்க. அளவெல்லாம் பார்த்து சாப்பிட முடியாதுங்க. சிம்பிள். நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். இனிமேல் சாப்பாடு எப்ப பசிக்குதோ சாப்பிட போங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, உங்களுக்கே தெரியும் போதும்னு அப்ப நிறுத்துங்க. இதுக்கு என்ன சிபிசிடியில ஆளா வைப்பாங்க? ஏங்க, இதுக்கெல்லாம் எனக்கு கணக்கு இருக்குது. பசி எடுத்தா சாப்பிடுவோம், ஆசையில சாப்பிடுவோம், எப்ப போதும் தோணும் நிறுத்துவோம், அவ்வளவுதான். என்ன கணக்கு? கணக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அதனால இனிமேல் கணக்கெல்லாம் பார்க்க வேண்டாங்க. ஏங்க, ஆடு மாடுன்னா கணக்காக போட்டு சாப்பிடுது, நல்லா தாங்க இருக்குது. அதுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆளா இருக்குது, இவ்வளவு சாப்பிடணும் அவ்வளவு சாப்பிடணும்னு? இனிமேல் ரொம்ப எழுதி வச்செல்லாம் ரொம்ப பார்க்காதீங்களே, கிழிச்சு போட்டுட்டு சிம்பிளா பசி எடுத்தா சாப்பிடுங்க, ஆசையில சாப்பிடுங்க, அவ்வளவுதான். எப்போ உங்களுக்கு போதும் நிறுத்துங்க, மோடி பசி எடுத்தா சாப்பிடுங்க, அவ்வளவுதான். ஒண்ணு சில பேர் கேக்குறாங்க, தம்பி நீ சொல்றத பார்த்தா அப்போ இது வரைக்கும் சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டா வியாதி வந்துருமோ? அதெல்லாம் ஒண்ணும் வராது. நிறைய சாப்பிட்டா என்ன தெரியுமா? அடுத்த பசி லேட் ஆகும். அதாவது எவ்வளவு சாப்பிட்டாலும் அது ஜீரணமாகி ரத்தமா மாறுற வரைக்கும் புது பசி வராதுங்க. இவ்வளவுதான். கொஞ்சமா சாப்பிட்டா என்ன ஆகும்? அடுத்த பசி சீக்கிரம் வந்துடும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோமா இல்லையா, பசி எடுத்தாதான் சாப்பிடணும்னு. அப்போ பசி எடுத்தாதான் சாப்பிடணுங்கிற கான்செப்ட் யாருக்கு இருக்குதோ நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பிடுங்க. மறுபடியும் பசி எடுத்தா சாப்பிடுங்க. அப்ப என்ன ஆகும்? அளவு கரெக்டா இருக்கும். புரியலையா? புரியுற மாதிரி சொல்றேன். யாருக்காவது எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ஒரு 4 பேக்கெட் பிரியாணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இல்லைங்க, உங்க வீட்டுல நாய் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு நாள் நாயை கூப்பிட்டு ஒரு பேக்கெட் பிரியாணி போடுங்க. மொத்தமா சாப்பிட்டு வாழாட்டும், இன்னொரு முறை கொடுங்கன்னு கேட்கும். இன்னொரு பேக்கெட்டை உடைச்சு போடுங்க, அதையும் சாப்பிடும்.
மூணாவது பேக்கெட் உடைச்சு போடுங்க, பாதி பிரியாணி சாப்பிடும். அது போதும்னு நினைச்சிட்டு வயிறு நிறைஞ்சிருமா அந்த நாய்க்கு, அது வாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். நடந்து போற நாயை பார்த்து, ஏய் டைகர் இங்க வாப்பா, நான் உன்னை நம்பி ஒரு பெரிய மனுஷன் நம்பி 5 பேக்கெட் பிரியாணி பொட்டலம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ 2.5 சாப்பிட்டு நீ பாட்டுக்கு போறியே, மிச்சம் 2 யாரு சாப்பிட்டதுன்னு கூட்டிட்டு வந்து அந்த நாயை வாய் வைக்க சொல்லுங்க, அது சாப்பிடாது. இதுல இருந்து என்ன புரியுது? எவ்வளவு சாப்பிடணுங்கிறது ஒரு நாய்க்கு தெரியுது. நீங்களும் யோசிச்சுக்கணும். எனவே சாப்பாட்டுக்கு அளவெல்லாம் கிடையாதுங்க. ஏங்க உங்க வீட்டு பூனைய கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய தட்டுல 5 லிட்டர் பால் ஊத்துங்க, அப்பா ஓசுல கிடைச்சிருச்சுன்னு எல்லாத்தையும் குடிச்சு வயிறுடி செத்தா போகும். டொயின் டொயின் 4 வாய் வைக்கும், பக்கத்திலே படுத்து கிடக்கும், சாப்பிடாதுங்க. டிவியில பாக்குறீங்க இல்லையா, ஒரு 100 மான் மேய்ஞ்சிட்டு இருக்கும், ஒரு சிங்கம் இல்ல புலி வந்து ஓடும், ஒரு புலி ஓடும் மானை பிடிக்கிறதுக்கு, எல்லா மானும் பயந்து ஓடும். புலி ஒரு மானை பிடிச்ச உடனே எல்லா மானும் மேய ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்லா மானுக்கும் தெரியும் புலி ஒரு மானை பிடிச்சிருச்சு, இதை சாப்பிட்றதுக்கே 4 மணி நேரம் ஆகும், இது சாப்பிட்டு முடிச்சு மறுபடியும் பசி எடுத்தாதான் அடுத்த மானை வேட்டையாட வரும், அதுக்கு 40 மணி நேரம் ஆகும்னு அது நம்பி பக்கத்திலேயே மேய்ஞ்சிட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்க, புலிக்கு புரியுது, மானுக்கு புரியுது, பூனைக்கு புரியுது, நாய்க்கெல்லாம் புரியுதுங்க, மனுஷனுக்கு மட்டும்தான் புரியாம எழுதி வச்சு சாப்பிட்டு இருக்குங்க. இனிமேல் எல்லாம் எழுதலாம் வேண்டாங்க, பசி எடுத்தா சாப்பிடுங்க, ஆசையர சாப்பிடுங்க, மறுபடியும் பசி எடுத்தா சாப்பிடுங்க. இதுதான் சாப்பாட்டு முறை, அளவெல்லாம் கிடையாது, ஒன்னும் ஆகாது, தைரியமா இருங்க. இப்படி எப்ப பசி எடுக்குதோ சாப்பிட்டு ஆசையர சாப்பிட்டு மறுபடியும் பசி எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நாம் ஆரோக்கியமாக வாழலாம். இப்படி வாழ்ந்து நாம் ஆரோக்கியத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்வோம். வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றிங்கய்யா. இன்றைய வேளை அற்புதமாக ஒரு சிந்தனை. ஒவ்வொரு நாளும் அவருடைய சிந்தனை நமக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு தூண்டுகோலாக இருக்கு என்பது எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம அந்த உணவு முறை எப்படி உண்ண வேண்டும் என்பதை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம், சிந்தனை. இந்த சாந்தியாசன நிலை இருந்துகிட்டு உடலை கவனிக்கிறதை விட நம்ம மனதையும் எந்த அளவுக்கு ஐயாவோட சிந்தனைகளோட நம்ம கவனிக்கிறது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்திருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு சிந்தனைகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா.